வேளச்சேரிக்கு வருகை தந்த திரு விஜய் அவர்கள் தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அதை இப்போது மீண்டும் வெளிப்படையாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவிலேயே திரு விஜய் அவர்கள் வெளிப்படையாக விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு விடுத்தார். எனவே நாங்கள் இடதுசாரிகளிடமே சொன்னது என்னவென்றால், உங்கள் முடிவை ஒட்டி எங்கள் முடிவு இருக்கும், உயர்நிலைக் குழுவில் நாங்கள் கலந்து பேசிய பிறகு அறிவிப்போம் என்று சொல்லியிருந்தோம். திராவிட இயக்க அரசியலின் தொடக்க புள்ளி பண்டிதர் அயோத்திதாசர். அவருடைய பங்களிப்பை போற்றும் வகையில் கடந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அரசு திராவிட பேரொளி பண்டிதர் அயோத்திதாசர் மணிமண்டபம் என்கிற இந்த நினைவு மண்டபத்தை விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையை ஒட்டி எழுப்பியிருக்கிறார்கள். பண்டிதர் அயோத்திதாசர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னோடி, தந்தை பெரியாருக்கும் முன்னோடி ஆவார். இன்றைக்கு இந்தியா முழுவதும் விவாதிக்கப்படுகிற புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் மற்றும் தமிழகத்தில் தமிழக அரசியலின் அடித்தளமாக விளங்குகிற பெரியார் அரசியல் ஆகியவற்றுக்கெல்லாம் முன்னோடி அரசியலை முன்வைத்தவர், முன்னெடுத்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்கிற குரலை ஓங்கி ஒலித்தவர். ஒரு பைசா தமிழன் என்கிற இதழை நடத்தியவர். திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர். தமிழ் பௌத்தம் என்கிற பௌத்தத்தின் மீள் உருவாக்கத்திற்கான கருத்தியலை உருவாக்கியவர். அத்தகைய பெருமைக்குரிய மாமனிதர் பண்டிதர் அயோத்திதாசரின் பிறந்த நாளில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். சார், அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று ஆதவர்ஜுனா அப்புறம் விஜய் விரும்புவதாக இப்போ சட்டமன்ற செய்தியாக சந்திச்சாங்க. அதாவது நீங்க இடம்பெற வேண்டும் அப்படின்னு அழைப்பு கொடுத்திருக்காங்க. அவருடைய அழைப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழு 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கூடியது. ஆன்லைன் கூட்டமாக அது நடைபெற்றது. இணைய வழியில் 9 மணி அளவில் அது நிறைவு பெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலானவர்கள் அமைச்சரவையிலும் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்தது அனைவருக்கும் அறிந்த உண்மை, அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனாலும் நிறைவாக தலைவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்ற உறுதியை தந்தார்கள். அதன் அடிப்படையில் 9ஆம் தேதி பொதுச் செயலாளர்கள் 2 பேரோடும் கலந்து பேசி ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே நம்முடைய ஆதரவை நல்குவது என்கிற நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் நல்கினோம். பதவியேற்புக்கு பிறகு வேளச்சேரிக்கு வருகை தந்த திரு விஜய் அவர்கள் தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அதை இப்போது மீண்டும் வெளிப்படையாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார். இது குறித்து எமது முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், மாநில பொருளாளர், முதன்மைச் செயலாளர் போன்ற முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிய பின்னர் எங்கள் முடிவை அறிவிப்போம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தான் விசிகாவுடைய கொள்கை. அப்படி இருக்கும்போது யோசிக்க வேண்டிய காரணம் என்ன சார்?
தாவேகா கூட்டணியில் இணைந்து நாங்கள் தேர்தலை சந்திக்கவில்லை. நாங்கள் இன்னொரு கூட்டணியில், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். அந்த கூட்டணியில் 2 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு 2 இடங்கள் மட்டுமே தேவை என்கிற நிலையில் எங்கள் ஆதரவை நாங்கள் நல்கினோம். தற்போது வெளிப்படையாகவே தாவேகா தரப்பிலிருந்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய இரு கட்சிகளுமே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய அழைப்பை நாங்கள் மதிக்கிறோம், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்றாலும் இதற்காக மீண்டும் உயர்நிலைக் குழுவை கூட்ட வேண்டிய தேவையில்லை. பொதுச் செயலாளர்கள் 2 பேர், பொருளாளர், முதன்மை செயலாளர் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்களோடு இந்த அழைப்பு குறித்து நாங்கள் கலந்து பேசி முடிவை அறிவிப்போம். என்ன மாதிரியான முடிவுகளை தொண்டர்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா பெரும்பான்மை அமைப்பதற்கான அப்போதிலிருந்தே தாவேகா அவங்களுடைய நிலைப்பாட்டில் கரெக்டா இருக்காங்க. குறிப்பா ஆட்சியிலையும் உங்களுக்கு பங்கு தரதா அப்போ பேச்சுவார்த்தையிலுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வெளிப்படையாகவும் இருக்கு. இதுல கட்சியினுடைய தலைவரா திருமாவளவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? இல்லைன்னா ஒரு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவிலேயே திரு விஜய் அவர்கள் வெளிப்படையாக விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு விடுத்தார். திருமாவளவன் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய உள்ளம் இங்கேதான் இருக்கும் என்று அந்த கூட்டத்தில் வெளிப்படையாக அறிவித்தார். அது எங்களை அழைப்பதற்கு உரிய ஒரு செய்தியாகத்தான் புரிந்து கொண்டோம். ஆனால் எங்களால் தாவேகா கூட்டணியில் இடம்பெறும் சூழல் உருவாகவில்லை. நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் பயணித்தோம். ஆகவே அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் தருகிற ஆதரவை ஒரு நிபந்தனை ஆதரவாக தருவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. 2 இடங்களை பெற்றிருக்கிற நிலையில் எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தர வேண்டும், அப்படி என்றால் தான் நாங்கள் ஆதரவை நல்குவோம் என்றெல்லாம் நாங்கள் நிபந்தனை விதிக்கவில்லை. நிபந்தனையற்ற முறையில் எங்கள் ஆதரவை நாங்கள் நல்கிவிட்டோம். இப்போது விடுதலை சிறுத்தைகளும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று வெளிப்படையான ஒரு அழைப்பு வந்திருக்கிற நிலையில் நாங்கள் கலந்து பேசுவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசுவோம். அமைச்சரவையில் இடம்பெறுவது என்ன தயக்கம் சார்? தாவேகா அரசுடன் அமைச்சரவையில் இடம்பெறுவதில் என்ன தயக்கம், என்ன யோசனை? இப்பதான் திரும்ப அதுதான் விளக்கம் சொன்னேன். இடதுசாரி கட்சிகள் அமைச்சர் பங்கேற்க தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க மறுபடியும் ஆலோசிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு முரண்பாடு வராதா? இடதுசாரிகள் என்ன முடிவெடுத்தார்களோ அதே முடிவைத்தான் நாங்களும் எடுத்தோம். 8ஆம் தேதி மாலை 4 மணிக்கு அவர்கள் முடிவை அறிவித்தார்கள். அப்போதே நாங்களும் அறிவிக்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு நிகழவில்லை என்பதனால் கடுமையாக விமர்சித்தார்கள். எங்களுக்கும் கட்சி இருக்கிறது, கட்சியில் கட்டமைப்பு இருக்கிறது, ஒரு நடைமுறை விதிகள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் இடதுசாரிகளிடமே சொன்னது என்னவென்றால், உங்கள் முடிவை ஒட்டி எங்கள் முடிவு இருக்கும், உயர்நிலைக் குழுவில் நாங்கள் கலந்து பேசிய பிறகு அறிவிப்போம் என்று சொல்லியிருந்தோம். 8ஆம் தேதி 9 மணிக்கு, இரவு 9 மணிக்குத்தான் உயர்நிலைக் குழு கூட்டம், ஆன்லைன் கூட்டம் நிறைவு பெற்றது. 8ஆம் தேதி காலையே நான் சொல்லியிருந்தேன் 9ஆம் தேதி பகல்தான் அறிவிப்போம் என்று. ஆனால் 8ஆம் தேதி இடதுசாரிகள் அறிவித்துவிட்ட பிறகு ஏன் தாமதம், எதற்காக தாமதம் என்றெல்லாம் அறிவுஜீவிகள் உட்கார்ந்து கொண்டு விவாதங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு ஒரு நடைமுறை இருக்கிறது. ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒவ்வொரு கருத்தை கொண்டிருப்பார்கள். எல்லோரையும் பேசி ஒருமித்த கருத்துக்கு கொண்டு வர வேண்டியது ஒரு கட்சி தலைவருக்குரிய பொறுப்பு, கடமை. கட்சியை நடத்தக்கூடியவர்களுக்குத்தான் அதில் உள்ள சிரமம் தெரியும். ஆகவே அடுத்த நாள் பகல் 12 மணிக்கு மேல் தான் நாங்கள் கூடினோம். 2 மணிக்கு ஆதவர்ஜனாவுக்கு நாங்கள் தகவல் கொடுத்து விட்டோம். 4 மணிக்கு அவர் எடுத்து வந்த ஆவணங்களில் கையொப்பம் வாங்கிக் கொண்டு விடைபெற்றுக் கொண்ட பின்னர் தான் நான் பத்திரிகையாளரை சந்தித்தோம். ஆகவே அப்போதே எந்த தாமதமும் இல்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த இயக்கத்தின் வளர்ச்சியை பொறுக்காத சிலர்
விடுதலை சிறுத்தைகள் எதற்காக தாமதம் செய்தார்கள், ஏன் 2 நாள் எடுத்துக்கொண்டார்கள், 8ஆம் தேதி 4 மணிக்கும் 9ஆம் தேதி 4 மணிக்கும் எப்படி 2 நாள் இடைவெளி இருக்கும். ஆனால் அப்படி அவதூறுகளை பரப்புகிறார்கள். ஆகவே இடதுசாரிகள் என்ன முடிவை எடுத்தார்களோ அதே முடிவைத்தான் நான் எடுத்து 9ஆம் தேதி 4:45 மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்து சொன்னேன். இப்போது தாவேகா தரப்பிலிருந்து வெளிப்படையான ஒரு அழைப்பு வந்திருக்கிற போது எங்கள் தோழர்கள் அந்த அழைப்பை ஏன் ஏற்கவில்லை என்ற கேள்வி பிறகு எழுப்பக்கூடும். ஆகவே முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிய பிறகு அறிவிப்போம்.